guys, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் என்னோட இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். சோ நீங்க பொங்கலுக்கு காலையில எந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு கன்ஃபியூஸ்டா இருந்தீங்கன்னா டிவி பார்க்க மாட்டீங்க அப்படினா நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி அழகா Dress பண்ணிட்டு உங்களோட பொங்கல் புது Dressலாம் போட்டுட்டு மேக்கப் பண்ணி போட்டோஸ் எடுக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போலாம். சோ இன்னைக்கு நான் அந்த மாதிரி ஒரு மேக்கப் டியூட்டோரியல் தான் வந்து பண்ணி காமிக்க போறேன். இது பொங்கல் ஸ்பெஷல். ஸோ பொங்கல் தமிழ் பண்டிகை ஆத்தென்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுனால நான் இன்னைக்கு தமிழில் வந்து இதை பண்ணி காமிக்க போகிறேன் உங்கள் எல்லாருக்காகவும். அதே மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க போகிறேன். ஸோ இது கொஞ்சம் லாங்காக போகலாம். உங்களுக்கு வந்து லாங் வீடியோஸ் அவ்வளோவா பிடிக்காதுன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் அண்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். மாய்ஸ்சரைசருக்கு வந்துட்டு என்னோட ஃபேவரட் Plum க்ரீன் டீ மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசர் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சூப்பரான மாய்ஸ்சரைசர். என்னால் சீரியஸாக ஒரு மேக்கப் பேஸ்க்கு இதை தவிர்த்து வேறு எதுவும் வந்துட்டு என்னால் இப்போ யூஸ் பண்ண முடியல. வேறு எது யூஸ் பண்ணாலும் எஃபெக்ட் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ நான் இதில் ஒரு 2 பம்ப் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸில் அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ண வேணாம். இது பேசிக்கலாக ஒரு மேட்டிஃபையிங் மாய்ஸ்சரைசர். நீங்கள் வந்து ப்ளம்லேயே வந்து நல்ல இன்டென்ஸ் மாய்ஸ்சரைசர் லைக் ட்ரை ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்குது ப்ளம் காஸ்மெட்டிக்ஸ்லேயே, நீங்கள் அது தாராளமாக ட்ரை பண்ணலாம். என்கிட்ட சில பேர் ஹேர் ஸ்டைல் வீடியோ கேட்குறீங்க. செல்ஃப் ஹேர் ஸ்டைல், டெய்லி ஹேர் ஸ்டைல்ஸில் வந்துட்டு மற்றவங்களுக்கு நான் பண்ணிடுவேன், எனக்கே பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறி பேசிக்கலனா. ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் போட்டு கொஞ்சம் செட் ஆகிடுச்சு என் ஸ்கின்ல. இப்போ நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரைமருக்கு வந்துட்டு இந்த கலர்பார் மேட்டிஃபையிங் ப்ரைமர், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர் அண்ட் ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்லேருந்து எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஃப்ரீ கிஃப்டாக இது வந்தது மேக் பர்ச்சேஸ் பண்ணும்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரேடியன்ஸ் பேஸ். இது வந்து ஒரு மாதிரி எல்லோ டின்ட்டோட இருக்கும். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது பேஸாக நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி பேஸாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டப்போ ஒரு நல்ல க்ளோ இருக்கும். ஸோ அதுக்கு தான் இது பார்க்க இப்படி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னோட கலர்பார் ப்ரைமர் எடுத்து நான் வந்து யூஸ்வல் ஏரியாஸ்லாம் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ பொங்கலுக்கு உங்கள் பிளான்ஸ்லாம் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பொங்கலுக்கு முன்னாடியே இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஊருக்கு போவீங்களா, அந்த மாதிரிலாம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜாலியாக இருக்கும் எனக்கு அதெல்லாம் படிக்கிறதுக்கு. நான் பொங்கல் அன்னைக்கு எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் லீவு, அதுக்கப்புறமா லீவ் இல்லை ஆஃபீஸில். ஸோ ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். மேபி வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணுவேன் நான். எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா அதுதான் நான் பண்ணுறது. ஸோ பொங்கல் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரைமர் வந்து என் ஸ்கின்ல கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. நான் இப்போ லைட்டாக பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட RCMA பவுடர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து வாங்கினேன். RCMA பவுடர் கொஞ்சம் என் கையில் இப்படி எடுத்துகிட்டு ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு இப்படி என்னோட ஸ்பஞ்ச் பின்னாடி இப்படி எடுத்துகிட்டு, இல்லை நீங்கள் ஒரு நார்மல் பவுடர் பஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பவுடர் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க செட் பண்ணும்போது. அதுதான் நான் இங்கே சொல்ல வர்றது. ஸோ இதை சொல்லிட்டே நான் இன்னொரு விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லணும். 2 நாள் முன்னாடி வந்து நான் ஹேட் கமெண்ட்ஸ் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோட பெரிய 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 நன்றி, ரொம்ப பெரிய நன்றி. நன்றின்ற வார்த்தை கண்டிப்பாக பத்தாது. எல்லாருமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக பூஸ்ட் தர மாதிரி, என்னை டவுன் ஆக வேணாம் அப்படின்ட்டு ரொம்ப என்கரேஜிங்காக ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர், ரொம்ப நிறைய பேர். நான் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை, அதுதான் உண்மை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப கவலைப்படுறேன்னு வந்து நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டீங்க. கண்டிப்பாக கிடையாது, அதை நான் தெளிவாக இங்கே சொல்லிடுறேன். ஏன்னா ஹேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு என்னை எப்பயுமே கவலைப்பட்டினதே கிடையாது. எப்படி சொல்கிறதுனா, நான் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆக மாட்டேன் ஹேட் கமெண்ட்ஸ் பார்த்து. ஒரு நாளுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு 5 ஹேட் கமெண்ட்ஸ் ஆச்சு வந்துடும். உண்மை என்னென்னா, நான் சீரியஸாக தெரியல நான் என்ன பண்ணி உங்களோட அன்பெல்லாம் சம்பாதிச்சேன் அப்படின்ட்டு. அண்ட் சீரியஸாக சொல்கிறேன், அதை நான் வந்து ப்ராமிஸாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எனக்கு அதை தவிர்த்து வேறு வார்த்தைகள் வரமாட்டேங்குது இப்போது இந்த இடத்துல பேசுகிறதுக்கு. ஸோ நான் பேசிகிட்டே அப்படியே ஆரஞ்சு கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன் லைட்டாக. இனிமே யாருக்கும் கவலை கிடையாது, உங்களுக்கு கிடையாது, எனக்கும் கிடையாது. யார் என்ன பேசினாலும் நீங்கள் சொன்ன மாதிரி தொடச்சி போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நானும் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் இந்த ஆரஞ்சு கரெக்டரை பவுடர் வச்சு மறுபடியும் செட் பண்ணிக்க போகிறேன். இது ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, சிலர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்க ஃபவுண்டேஷன் வந்து ஆரஞ்சு கரெக்டர் மேலே போட்டால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த நான் கரெக்ட் பண்ண இடத்துலலாம் மட்டும் ஆரஞ்சியாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு நல்ல கவரேஜ் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கம்மியாக ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நீங்கள் பிக்மெண்டேஷன் நிறைய இருக்குன்னு ஆரஞ்சு கரெக்டர் நிறைய யூஸ் பண்ணணும்னு இல்லை.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து நல்லா blend பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீமியாக இருக்கக்கூடாது. ஆரஞ்சு கரெக்டர் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஃபவுண்டேஷன் போடும்போது. ஸோ அதுக்கு தான் நான் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா கையால் blend பண்ணி எக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்பஞ்ச் வச்சு ரிமூவ் பண்ணிவிடுவேன். பட் இப்போ நான் உங்களுக்கு இந்த ட்ரிக் என்ன பண்ணி காமிக்கிறேன்னா, இதை நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் பவுடர் வச்சு இப்படி செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு வந்து அதனுடைய எஃபெக்ட் அவ்வளோவா இருக்காது. உங்கள் ஸ்கின்னுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிடும். மேட்ச் ஆகும் இந்த சென்ஸ் அந்த பிக்மெண்டேஷன் டிஸ்கலரேஷன்லாம் வந்துட்டு ப்ராப்பராக உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ நான் வந்து லைட்டாக லிப் பாம் போட்டுட்டு என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் முடிச்சிடுறேன். லைக் வெறும் க்ரீம் பேஸ் மட்டும் நான் என்னோடய ஐப்ரோஸில் வந்து முடிச்சிடலான் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் பவுடர் இதெல்லாம் பண்ண அப்புறம் மறுபடியும் ஐப்ரோஸில் வந்து ஒரு பவுடர் ப்ராடக்ட் வச்சு செட் பண்ண போகிறோம். ஐப்ரோஸ்க்கு நான் என்னோட 2 ஜெல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்துட்டு என்னோட Missclaire பிளாக் ஜெல் ஐலைனர். ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப ஃபேவரட், ரொம்ப நாளாக, ரொம்ப மாசமாக. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா Loreal Parisலேருந்து ப்ரோ ஆர்டிஸ்ட் ப்ரோ pomade. இது ஷேட் வந்து ebony. இது வந்து என்னை விட ஒரு 2-3 ஷேட்ஸ் லைட்டராக இருக்கவங்க டிரெக்டாக இதை மட்டுமே அப்ளை பண்ணலாம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் டார்க் ஹேர் அப்படின்றதுனால அண்ட் என்னோட ஸ்கின்னும் வந்து டார்க் ப்ரௌன் சைடு அப்படின்றதுனால ஐப்ரோஸ் நல்லா கொஞ்சம் வைப்ரண்ட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து டார்க் வந்து மிக்ஸ் பண்ணிப்பேன். ஐ மீன் பிளாக் வந்து மிக்ஸ் பண்ணிப்பேன். அண்ட் உங்களுக்கு பிளாக் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா ஒரு டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கோங்க. டார்க் ப்ரௌன் அண்ட் பிளாக் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். டிரெக்டாக பிளாக் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஐப்ரோஸ் வந்து க்ரீம் ப்ராடக்ட் வச்சு செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் போகிறோம். ஃபவுண்டேஷனுக்கு நான் இந்த 2 ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா L'Oreal Pro Matte Infallible ஃபவுண்டேஷன் அண்ட் என்கிட்ட இருக்கிறது வந்து 2 ஷேட் 111 அண்ட் 110. ஸோ நான் ஃபஸ்ட் 110 வந்துட்டு அப்ளை பண்ணி பார்த்துக்கிறேன். ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக ஒரு ஷேட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன ஷேட்னு எனக்கு கரெக்டாக இப்போ ஞாபகம் இல்லை. ஸோ அதனால தான் நான் 2யுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது நான் 2யுமே வந்துட்டு என்னோடய கை பின்னாடி எடுத்துகிட்டு அப்படியே டிரெக்டாக மிக்ஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் பவுடர் போட்டிருக்கும்போது பவுடர் போட்டுட்டு மேலே ஃபவுண்டேஷன் போடும்போது இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ஸ் அண்ட் கையால் வந்து தேய்ச்சி பிளெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் பண்ண வேணாம். லைக் இந்த மாதிரி டேபிங் மோஷன்ஸ்லேயே வந்து நீங்கள் ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கன்சீலருக்கு நான் யூஸ் பண்ணுற ஷேட் எலேகர்ல இருந்து டாஃபி. இது வந்து பார்த்திங்கன்னா என் ஸ்கின்னுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மேட்ச் அண்ட் ரொம்ப ஹைலைட்டிங்காகவும் இருக்காது, ரொம்ப டல்லாகவும் இருக்காது, ப்ராப்பரான ஒரு மேட்ச். இப்போ நான் இதை பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இது கொஞ்சம் போட்டதே வந்து எவ்வளோ உங்களுக்கு கவரேஜ் கொடுக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி ரஃப்பாக வந்து நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு எக்ஸஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கும் நான் கொஞ்சம் க்ரீம் கான்டோர் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு வந்து நான் என்னோடய Nykaa மீடியம் ஷேட் கன்சீலர் பேலட் எடுத்து இந்த ஷேட் எடுத்து நான் வந்து கொஞ்சமாக லைட்டாக வந்து கொஞ்சம் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பேக் பண்ண போகிறேன். மறுபடியும் என்னோடய சேம் RCMA பவுடரே எடுத்துக்கிறேன். அண்ட் இதை மறுபடியும் என்னோடய ஸ்பஞ்சால் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். கண்ணுக்கு கீழே அழுத்தி இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக மேலேயும் நான் வந்து ஐ பேஸ்லாம் எதுவும் இப்போ ரீசெண்டாக போடுறதில்ல. ஏன்னா கன்சீலரே வந்து ஒரு ப்ராப்பரான ஐ பேஸாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஐ பேஸ் இல்லை, நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா நீங்கள் வந்து ஐ பேஸில் வந்து இப்போவே இன்வெஸ்ட் பண்ணணும்லாம் கிடையாது. ஸோ இதனோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் வந்து அப்படியே கொஞ்சம் ரேண்டமாக ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லாமல் கச்சாமுச்சான்னு தான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பர்ஃபெக்டாக இருக்காது. நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ஃபுல்லாக இது கொஞ்சம் ஒரு மாதிரி செமி பேக் ஆனதும் எக்ஸஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இன்னொரு பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பவுடர் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்னோடய ஐப்ரோஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஒரு பவுடர் ப்ராடக்ட் வச்சு என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னோடய Missclaire ஐப்ரோ ப்ராடக்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் டார்க் ப்ரௌன் அண்ட் லைட் ப்ரௌன் கலர்ஸ் லைக் ஆஸ் யூஷுவல். இது வந்து கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. பட் இது என்னோடய ஃபேவரட் ஸ்டெப் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக. அதனால தான் வந்து நான் இதை மட்டுமே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஐஷேடோக்கு போயிடலாம். ஐஷேடோக்கு நான் இன்றைக்கி ஒரே ஒரு பேலட் அண்ட் சிம்பிளாக தான் வந்து நான் ஐ லுக் வந்து க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷன் டான்ஸ் சம்திங் நேம் வரும். நான் எல்லா லிங்க்ஸ் அண்ட் ப்ராடக்ட் நேம்ஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் பியூட்டிஃபுல் கலர்ஸ் இருக்கும். இந்த ஒரு பேலட் இருந்ததுன்னா நீங்கள் கலர்ஃபுல் ஐ லுக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த கலர் இது வந்து ஒரு மேட்
good brown shade, like transition shadeக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ நான் இந்த கலர் வந்து நான் ஒரு blending brush, ஒரு fluffy blending brush வச்சு இதை என்னோட transition ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீஸ்லையும் ப்ளேஸ் பண்ணி அப்படியே transition ஏரியா வரைக்கும் மேலே எடுத்துகிட்டு போய் blend பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இதிலே ஒரு டார்க் ப்ளூ ஷிம்மரி ஷேட் இருக்குது. ஸோ இந்த கலரை வந்து நான் என்னோட ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதையுமே வந்து நான் என்னோட கையால் அப்ளை பண்ணிக்கிறது தான் என்னோட ஃபேவரட் thing to do. Like eyelid color எல்லாமே வந்து எனக்கு கையால் அப்ளை பண்ணிக்கிறது, லைக் ஃபிங்கர்ஸால் அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். என்னோட அந்த க்ரீஸ் லைனை வந்து நான் blend பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஒரு அப்படியே வரைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நான் அதை வந்து blend பண்ணிக்க போகிறேன். அந்த ப்ளூவை வந்து கொஞ்சம் அவுட்வேர்ட்ஸில் வந்து நான் எப்படி blend பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு வந்து அந்த ஆரஞ்சோட அப்படியே கொஞ்சம் அது வந்து மிக்ஸ் ஆகிக்கும், எனக்கு பிளெண்டடாக தெரியும். அவ்வளோதான் என்னோட ஐ லுக். நான் வந்து ஒரு விங்ட் ஐலைனர் வந்து இன்றைக்கி போட்டுட்டு கொஞ்சமாக காஜல் வச்சுட்டு மஸ்காரா போட போகிறேன். ஸோ ஐலைனருக்கு நான் என்னோட ஸ்டே குவிக்கி பிளாக் ஐலைனர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு சூப்பர் அமேசிங் வெரி குட் ஐலைனர், லைக் அஃபோர்டபுள் ரேட்டில். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். விங்ட் லைனர் போட்டாச்சு. நான் வந்து தின்னாக என்னோட லோவர் லேஷ் லைனையும் அப்பர் லேஷ் லைனையும் லைன் பண்ணிக்க போகிறேன். என்னோட ப்ளம் காஜல் வச்சு ரொம்ப க்ரேஸியாக அப்படியே கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது அப்படிலாம் கிடையாது, சும்மா லைட்டாக. நான் இப்போ வந்து என்னோட எக்ஸஸ் பவுடர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதில் கொஞ்சம் இந்த ஐஷேடோவில் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஃபாலோட்ஸ் கிடையவே கிடையாது டார்க் கலர்ஸில். ஸோ அதான் ஒரு பெஸ்ட் குவாலிட்டி இந்த ஐஷேடோவில் சொல்லலாம். ஒயிட் பவுடர் வச்சு செட் பண்ணதுனால நம்ம கிரே ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு கலர் பவுடர் வச்சு மறுபடியும் என்னோட ஸ்கின்னை வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்னோட LA Girl ப்ரெஸ்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டாஃபி. நான் வந்து யூஸ்வலாக கிளாசிக் டேன் யூஸ் பண்ணுவேன். அது வந்து நான் எதுவும் பவுடர் பண்ணாமல் டிரெக்டாக செட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் டாஃபி யூஸ் பண்ணுவேன். அண்டர் ஐஸ் வந்து நான் ரொம்ப கவர் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் பிரைட்டாக வேணும். ஸோ அதனால் நான் அதை அப்படியே நார்மலாக விட்டுடுறேன், கொஞ்சம் பிரைட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஸ்கின் கலர் வந்து கொஞ்சம் வந்து நார்மலாக கலருக்கு வந்திருக்கு என்னோட ஸ்கின் ஷேடுக்கு. இப்போ என்னோட இந்த பவுடரே வந்து நான் என் கழுத்துலேயும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் மேக்கப் பண்ணும்போது, ட்ரெஸ் பண்ணிட்டு பண்ணாதீங்க. ட்ரெஸ் வந்து ஏதாவது நார்மல் டிஷர்ட்ஸ் மாதிரி ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து யூஸ்வலாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த செஸ்னட் ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு நல்ல வார்ம் ஆரஞ்சிஷ் ப்ரான்சர் ஷேட். இது வந்து என்னோட செஃபோரா ப்ரான்சருக்கு வந்து ஒரு நல்ல டூப், அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது வந்து லைட்டாக நான் கலர் கொடுத்து வார்ம் பண்ணிக்கிறேன் என் ஸ்கின்னை, அவ்வளவுதான். நான் வேறு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இப்போ மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். மஸ்காராக்கு என்னோட Maybelline bigshot மஸ்காரா யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் மஸ்காரா நான் கண்டிப்பாக புது மஸ்காராஸ் நிறைய ட்ரை பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ நான் இதை ஃபர்ஸ்ட் லோவர் லேஷஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நம்ம வேறு எதுவுமே கீழே கலர்ஸ் எதுவும் கொடுக்காததுனால லோவர் லேஷஸில் வந்துட்டு நீங்கள் மஸ்காரா கொடுக்கும்போது ரொம்ப ஜாகிரதையாக கொடுங்க, ஏன்னா கீழே வந்து ஒட்டிக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் நமக்கு அது வேண்டாம், அது ஒரு மாதிரி ஆர்டர் இருக்கும். ஸோ ஜாகிரதையாக கொடுங்க. ஸோ நான் ப்ளஷ்க்கு வந்துட்டு நைக்காவோட Brazilian bombshell இது 2 ஷேடுமே மிக்ஸ் பண்ணி அப்படியே என்னோட சீக்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு என்னோட சேம் ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் உங்கள் செல்ஃப் மேக்கப் பண்ணிக்கும் போது நீங்கள் வந்து ஒரு 4-5 ப்ரஷ்லாம் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு அதில் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது ஹைலைட்டருக்கு வந்து என்னோட Maybelline மாஸ்டர் க்ரோம் Molten கோல்டு ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபேவரட் ஹைலைட்டர். ஸோ இது வந்து நான் ஒரு ஃப்ளஃபி ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் வந்துட்டு எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நல்ல ஒரு ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ்ஷில் நீங்கள் அப்ளை பண்ணால் கூட அதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே ஹைலைட்டரை நான் என்னோட ப்ரோ போன்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கோல்டன் அண்டர் டோன் ஹைலைட்டர் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கோல்டன் அண்ட் ஷாம்பைன், அது வந்து உங்களுக்கு ரொம்ப கிரே ஆகாது. இப்போ நம்ம லிப்ஸ்க்கு வந்துட்டு என்னுடைய Missclaire லிப் பென்சில் இன் ஷேட் ஸ்னோ பிங்க் L21 இதை வந்து நான் லிப்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஹானஸ்ட்டாக ஒரு நல்ல ஒரு ஆரஞ்ச் அண்டர்டோன் நியூட் கலரே இல்லை. இது என்னோட நைக்காவோட ஒரு பிரைட் ஆரஞ்ச் கலர் பவுட் பர்ஃபெக்ட்லேருந்து கால் மீ ரெட் டார்லிங். இது ரெட்டு, பட் ஆனால் இது ஆரஞ்ச் மாதிரி தான் இருக்கும், நல்லா பிரைட்டாக. ஹானஸ்ட்லி கைஸ், நான் என்ன லிப் கலர் போகிறேன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஆக்சுவலாக இது நல்லா தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக இன்னொரு கலர் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மிலானிலேருந்து ஓகே.
ஸோ நான் இப்போ எனக்கு டக்குன்னு போய் ஃபால்சீஸ் அண்ட் பொட்டு ஒன்று அப்ளை பண்ணிட்டு வந்துட போகிறேன். ஸோ அவ்வளோ தான். நான் வந்து கொஞ்சம் ஐலாஷஸ் வந்து வச்சுட்டு பொட்டு ஒன்று வச்சுட்டு இந்த லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து இந்த டைமில் உங்கள் ஃபேஸில் வந்து அடிச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் ஒரு ட்ரெடிஷ்னல் பக்கா தமிழ் கேர்ள் கைண்ட் ஆஃப் லுக்கில் வந்து நான் உங்களை வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃபார் ஷியோர், கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.